குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி கோயில்கள் பகுதி 1. ஆலங்குடி வீணாதர தட்சிணாமூர்த்தி. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான சிவன் கோயில்களில் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். ஆனால் சில அரிய தலங்களில் மட்டும் அவர் நாம் வழக்கமாக பார்க்கும் வடிவில் அல்லாமல் மிகவும் தனித்துவமான ரூபங்களில் அருள் புரிகிறார். எங்கோ ஒரு இடத்தில் மௌன யோகியாக, மற்றொரு தலத்தில் சப்தரிஷிகளுக்கு உபதேசம் செய்யும் குருவாக, இன்னொரு இடத்தில் வீணை ஏந்திய இசை ஞானியாக, அப்படிப்பட்ட வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தொடரில் நாம் தரிசிக்கப் போகிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலில் அருள் புரியும் அரிய வீணாதர தட்சிணாமூர்த்தி. பொதுவாக தட்சிணாமூர்த்தி என்றால் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து மௌனமாக ஞானம் தரும் சிவபெருமானின் குருவடிவு என்பதே நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் ஆலங்குடியில் மட்டும் அவர் கையில் வீணை ஏந்தியபடி இசையின் வழியாக ஞானம் தரும் குருவாக அருள் புரிகிறார். அதனால் இவரை வீணாதர தட்சிணாமூர்த்தி என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள். இந்த கோவில் கும்பகோணம் அருகிலுள்ள ஆலங்குடி என்ற அமைதியான ஊரில் அமைந்துள்ளது. இது நவகிரகங்களில் குரு பகவானுக்கான மிக முக்கியமான பரிகார தலங்களில் ஒன்று. வியாழக்கிழமைகளில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். ஆபத்சகாயேஸ்வரர் என்ற பெயரின் அர்த்தம் இங்குள்ள மூலவர் ஆபத்சகாயேஸ்வரர், அதாவது ஆபத்தில் காப்பவர். வாழ்க்கையில் திடீர் பிரச்சனை, மனக்குழப்பம், குடும்ப சிக்கல் வந்தால் இந்த தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்வது பழமையான நம்பிக்கை. ஏன் வீணை? இங்கு ஒரு அழகான ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது. வீணை என்பது ஒரு இசைக்கருவி மட்டுமல்ல. அமைதி, ஒழுக்கம், அதிர்வின் சமநிலை, உள்ளுணர்வு இவற்றின் அடையாளம். அதனால்தான் இந்த வடிவத்தில் சிவபெருமான் இசையும் ஒரு தியானம், இசையும் ஒரு ஞான மார்க்கம் என்று உலகுக்கு உணர்த்துகிறார். யார் அதிகமாக வழிபடுகிறார்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை? மாணவர்கள், இசைக்கலைஞர்கள், ஆசிரியர்கள், ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் அதிகமாக வழிபடுகிறார்கள். பக்தர்கள் நம்பிக்கையின்படி கல்வி வளர்ச்சி, ஞாபக சக்தி, பேச்சுத்திறன், இசைத்திறமை, மன அமைதி, குரு தோஷ நிவாரணம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கோவிலின் பழமை. ஆலங்குடி கோவில் சோழர் காலத்தைச் சேர்ந்த மிக பழமையான சிவாலயம். இங்குள்ள கட்டிட அமைப்பு, கல் வேலைப்பாடுகள், பழைய சுவர்கள் அந்த காலத்தின் ஆன்மீக அழகை இன்றும் நினைவூட்டுகின்றன. பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆலங்குடி என்றவுடன் பலர் குரு பகவானை மட்டும் தரிசித்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த வீணாதர தட்சிணாமூர்த்தியை அமைதியாக சில நிமிடங்கள் பார்த்தால் மனதில் ஒரு விளக்கமற்ற அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். சிலர் இந்த சன்னதியில் இருக்கும் அமைதி வேறு எங்கும் கிடைக்காது என்றும் கூறுகிறார்கள். தட்சிணாமூர்த்தி என்பது சிவபெருமானின் குரு வடிவு. அவர் பேசாமல் கற்றுக் கொடுப்பவர். அதனால்தான் சைவ சமயத்தில் மௌன குரு என்று போற்றப்படுகிறார். மென்மையான வீணை இசை சில நேரங்களில் வார்த்தைகள் சொல்லாததை இசை சொல்லிவிடும். அப்படித்தான் ஆலங்குடியில் வீணையால் ஞானம் தருகிறார் சிவன். தமிழ்நாட்டின் வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி தலங்களில் ஆலங்குடி ஒரு அமைதியான ஆன்மீக அனுபவம். அடுத்த பகுதியில் இன்னொரு அரிய தட்சிணாமூர்த்தி தலத்தை பார்க்கலாம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.